நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டது. நியாய பிரமாணம் என்பது என்ன? தேவனுடைய லா, சட்ட திட்டங்கள், வாழ்வதற்கான வாழ்வியல் முறைகளை வகுத்து கொடுக்கப்பட்டது. அவைகளை கை கொள்ள மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது, அவன் கை கொள்ள வேண்டும். ஆனால் வேதம் சொல்வது கிருபையும் சத்தியமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிற்று. கிருபை மிக பிரமாண்டமானது. கிருபை என்பது உலகத்துக்கு உரியதை அல்ல, ஆவிக்குரியதை கொடுக்க. இந்த உலகத்துக்கு உரியது மட்டுமல்ல, ஆவிக்குரிய மண்டலங்களிலே ஆவிக்குரிய தன்மையுள்ள ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பதுதான் கிருபை. இந்த கிருபை என்பது உயிர்ப்பிக்கிறது உங்கள். ஒருவனை நீதிமானாய் அவனை அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு என்பது எந்த கிருபையினால உண்டாகிறது? அவன் இனி எந்த பாவம் செய்யணும் என்கிற சக்தி கொண்டிருந்தான் கிருபை. உங்களை பாவத்தை மன்னிச்சு மட்டுமல்ல, தன்னுடனே உட்கார வைக்கக்கூடிய தகுதியை கொண்டு வந்ததுதான் கிருபை. ஐஸ்வர்யம் உள்ளவர் இருக்கும் தேவனோடு சமமான கொள்ளையாடைய பொருளாக எண்ணாமல், அவர்கள் ஐஸ்வர்யம் தேவனோடு சமமாக இருக்கிற ஐஸ்வர்யம், அதை அவர் எண்ணாமல் தன்னை தானே தரித்திரராய் மாற்றி அடிமை ரூபம். ஏன் எபேசியர் 2 சொல்லப்பட்டபடி நீங்கள் அவரோடு கூட உட்கார்ந்து. அந்த கிருபை இப்படிதான். கிருபை பெற்றவனுக்கு என்ன இருக்குது? எடுத்துக்கணும் சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் இதெல்லாம் முன்னாடி சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எடுத்துக்கொள் என்று சொன்னால் கொடுக்கப்படுகிறது, முன்னோடி சொன்னால் சுதந்திரமாக இருக்கிறது. அதனால கர்த்தர் நம்மை சுதந்திரவாளியாக இருக்கிறார். கிருபை என்ன செய்ததான்? பாவத்தை நியாயத்தில் பாவப்படுத்த போது இரக்கங்களும் மற்றவர்களும் காப்பாற்றும் இந்த பலி செலுத்தப்பட்டதா? கிருபை என்ன செய்ததான்? உங்களை துன்பப்படுத்துகிற பாவத்தையே ஆக்கிரிப்புள்ளாய் இருக்கிறது. கிருபையோட வேல்யூ என்னன்னா, நீங்க செய்ய முடியாதத தேவனே செய்தார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க கிருபையை நமக்கு கொடுக்கலாம். கஷ்டமான வேர் இருக்கக்கூடாது. கிருபைக்கு பிடிக்காதது எது? கஷ்டமான வேர். கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? கஷ்டப்பு இருக்கக்கூடாது. நீங்க ஒரு ஊழியத்துல நிற்கிறீங்கன்னா, ஒரு ஊழியத்தை செய்யறீங்கன்னா, நான் செய்யறேன், என்னாலதான் செய்ய முடியுதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா முடிக்க போயிடுச்சு. உங்க கிரியை சார்ந்து கொள்வீர்களானா நீங்க வெளிந்து விடுவீர்கள். இந்த கிருபையை சார்ந்து கொள்ளணும். அதுக்கு என்ன தேவை? தாழ்மை தேவை. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை என்ன பண்ணுமா? அப்ப கிருபையை பற்றி கொள்றோம்னா, நான் பாவம் செய்வதற்கு அல்ல, பயத்தோடும் பக்தியோடும் பிரியமான ஆராதனை செலுத்துவதற்கு கிருபை பற்றி. நான் செய்ய முடியாது செய்ததுதான் கிருபை. என் பலவீனத்துல நான் செய்ய முடியாது செய்யும்படி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் பலம் தான் கிருபை. கிருபை உங்களுக்கு சகாயம் செய்யும் கிருபை. ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு வர வேண்டிய சகாயத்தை கொண்டு வருவது கிருபை. அதை பெற்றுக்கொள்ள தைரியமாய் கிருபாசன தன்மைக்கு போகிறார். கிருபை பொருந்தின தெய்வம் நம்மை ஸ்திரப்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்துவா. அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த கிருபையில நிலைநிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.